ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சமையல் vlog. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு பக்காவான வெஜ் குருமா எப்படி செய்யலாம்னு வந்து ஒரு பக்காவான வெஜ் காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கு நான் இது சப்பாத்திக்கு தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓவர் நைட்ல நான் ஒரு கப் அளவு சென்னா வந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுக்கணும். ஏன்னா இது ஊறினாதான் நம்ம தேங்காயோட சேர்த்து அரைக்கும் போது அது வந்து ஃபைன் பேஸ்டா நமக்கு வந்து அரைப்படும். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து பொரிய விடணும். இதை ஆட் பண்ணாமே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது பாருங்க. வெஜிடபிள்ஸோட நம்ம வந்து எந்த ஒரு சப்பாத்தியோ இடியாப்பமோ தோசையோ எதுக்கோ வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்டே வந்து சூப்பரா பாருங்க எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைச்சிருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட தமிழ் சமையல் vlog நீங்க இதை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குருமா ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.